ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் தாத்தா கிட்ட காவேரி சம்மந்தமாக பேசி ரொம்பவுமே எமோஷனலாகி அழுகுறாரு. தாத்தாவும் விஜய்க்கு நிறைய சமாதானம் சொல்கிறாங்க. ஆனால் நடந்த எல்லா விஷயத்தையும் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசி நிலைமையை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா தாத்தா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீ கடந்து வர்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் உன் நிலைமையை நீ புரிய வச்சுனா கண்டிப்பாக காவேரி திரும்ப வந்துடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. விஜயும் அதை தான் சொல்கிறார். அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டது தப்புங்கிற விஷயத்த நான் புரிய வச்சு மறுபடியும் இதே வீட்டுக்கு காவேரி ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட சம்மதத்தோடு நான் கூட்டிகிட்டு வரேன் தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி பேசுகிறாங்க. தாத்தாவும் விஜயும் பேசிக்கிறது ரொம்பவுமே எமோஷனலாக இருந்துச்சு. கடைசியில் விஜய் வந்து அங்கேருந்து அப்படியே கண் கலங்கி போயிடுறாரு. அடுத்து பார்த்தோம்னா நிவின் வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. காவேரியோட மொத்த ஃபேமிலியும் உட்காந்துருக்காங்க. பின்னாடியே குமரன் பைக்கில் வராங்க. கார் போய் கரெக்டாக பார்த்தா நிவின் விட்டுக்கிட்ட நிற்கிது. இப்போ யாருமே காரை விட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க. நிவின் ஒரு கட்டத்தில் எல்லாத்துலேயும் பேசி சமாதானப்படுத்தி குமரன் மூலமாக சொல்லி இப்போ எல்லோரும் வீட்டுக்குள்ளார போகிறதுக்கு இறங்கி நிற்கிறாங்க கேட்டுக்கிட்ட. இப்போ எல்லோரும் வீட்டுக்குள்ளார அப்படியே போகிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், அடுத்த வீடு போகிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நிவின் சொன்னதுனால இப்போ நிவின் வீட்டுக்குள்ளார எல்லாரும் போகிறாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே விஜய் வீட்டில் விஜய் உட்காந்து அப்படியே ரொம்ப கவலையோடு அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ வெண்ணிலா வந்து விஜய்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வெண்ணிலா வந்து ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வேறு பேசுகிறாங்க. என்ன அழுவுறீங்க, கண்ணெல்லாம் சவந்திருக்கான்லாம் கேட்குறாங்க. ஆனால் விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட, நான் உன் பழைய விஜய் இல்லை, உனக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கேங்கிற கவலையில் இருக்கிறேன், அதனால் உனக்கு சீக்கிரமாக எல்லாம் சரியாயிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் பேசுகிறாரு. ஆனால் வெண்ணிலா வந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தாத்தாவும் வந்துடுறாங்க. பார்த்துக்கிற நர்ஸ் லீவுங்கிறதுனால இங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உடனே மென்டல் ராகினி வந்துடுறாங்க. இப்போ ராகினி கிட்ட சொல்லி தாத்தா வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஆனால் ராகினி வந்து அந்த நேரத்தில் விஜய் கூட்டிகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி உடனே ஒரு விஷத்தை கக்குறாங்க. ஆனால் தாத்தா சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா கூப்பிட்டுட்டு போகும்போது இவ ஓடி போய் மறுபடியும் விஜய் கட்டி பிடிப்பான்னு பார்த்தா ஆனால் இங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோடு தான் ராகினி வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. தாத்தா வந்து விஜய்க்கு அப்படியே சமாதானம் சொல்லிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா கிட்ட வந்து சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு அங்கேருந்து விஜய் வந்து அப்படியே மெதுவாக, அதாவது வெண்ணிலா விஷயத்தில் நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன், இந்த பிரச்சனையை நானே சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே மெதுவாக பின்னாடி போகிறாரு. இப்போ வெண்ணிலா காவேரி ஏற்கனவே இருந்தாங்களா அந்த வீட்டை பார்க்குறாங்க, மூடி இருக்குது. இப்போ பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. பேக்ரவுண்டில் வந்து ஒரு எமோஷனல் சாங் ஓடுது. இப்போ விஜய் நேராக அந்த வீட்டுக்குள்ளார போய் திறந்து உள்ளலாம் அப்படி இப்படின்னு பார்க்குறாரு. யாருமே இல்லாத காலி வீடாக இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தா அங்கே காவேரியோட ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்குது. அதான் நம்ம ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோவில் கூட பார்த்தோம்ல, நம்ம அதில் பார்த்தா அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காரு. அதோட இன்ட்ரெஸ்ட்டாகவும் எமோஷனலாகவும் இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.